உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. உன் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. ஆமே. நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆவியானவரே, சோதரிக்கிறோம் ஐயா. இந்த புதிய மாதத்தில்ப்பா நீர் கர்த்தாவே எங்களை கூட்டி சேர்த்தீர், இதற்காக நன்றி ஐயா. இப்பொழுது கூட நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்கப்பா. அடிமை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க அப்பா. அடிமைக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும், கேட்கிற ஒவ்வொருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும். காத்துக்கொள்ளுங்க. துதிக மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 60:20. இஸ்ரவேல் புத்திரர், உன் சூரியனை நீ அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமேன். உன் துக்க நாட்கள் சொல்ல மாட்டேன்றீங்களே, முடிந்து போகும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ்ட், முடிஞ்சிருச்சு. நம்முடைய துக்கமெல்லாம் முடிந்து விட்டது. அதுக்கு பதிலாக என்ன வரப்போகுது சொல்லுங்க? துக்கத்துக்கு பதிலாக என்ன வரும்? சந்தோஷம். சந்தோஷம் வரும். ஆமேன்னு சொல்லுவோமா? வருமா வராதுங்களா? நம்ம எவ்வளோ துக்கப்பட்டமோ, நம்ம எவ்வளோ வேதனைப்பட்டமோ, நம்ம எவ்வளோ கண்ணீர் வடித்தமோ, நம்ம எதற்கெல்லாம் அங்கலாய்த்தமோ, நம் மீது எவ்வளவு பொய்யாய் சொன்னார்களோ, அதை எல்லாவற்றுக்கும் நாம் துக்கப்பட்டிருப்போம், நம் கண்ணீர் வடித்திருப்போம் இல்லைங்களா? இந்த புதிய மாதத்தில் இயேசு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போம். நம்முடைய துக்கம் ஏதாகிலும் ஒரு காரியத்தை குறித்து மனசு துக்கமாக இருக்கும். வெளியில் சில பேர் வெளியே சொல்ல மாட்டோம், உள்ளுக்குள்ளேயே நம்ம துக்கப்படுவோம். மனவேதனை, அந்த மனவேதனை கூட இயேசு இந்த காலை நேரத்தை நம்ம என்ன செய்ய போகிறாரு? அதை முடியும்படிக்கு கர்த்தர் செய்ய போகிறாரு. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு. மகனே மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் துக்க நாட்கள் முடியும். எனக்கு மாத்திரம்தான் இந்த துக்கம், எல்லாரும் நல்லா இருக்காங்க, என் ஃபேமிலி மாத்திரம் துக்கத்திலே இருக்குது, என் குடும்பம் மாத்திரம் இப்படி இருக்குது, எனக்கு மாத்திரம்தான் இந்த துக்கம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்தது. ஆமேன். ஹல்லேலூயா சொல்லலாமா? சங்கீத புஸ்தகம் 94ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீத புஸ்தகம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். ஆமேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டாரு. வாசிங்க, முறை வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். ஆமென். தம்முடைய சுதந்திரத்தை அவர் கைவிட மாட்டார். அதனாலதான் யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஏசாயால கூட நம்ம ஒரு இடத்துல வாசிக்கிறோம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்போ கர்த்தர் தம்ம ஜனத்தை நெகிழ விட மாட்டாரா, கைவிடவும் மாட்டாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஒருவேளை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை வரலாம், எல்லா கதவுகளும் அடைத்திருக்கலாம், எல்லா நன்மைகளும் வருவது போல இருக்கும், ஆனால் வராமல் இருக்கும். அந்த சூழ்நிலையில் கூட இயேசு நமக்கு இந்த நாட்களில் பாருங்க, நம்மை கைவிடாதபடி நம்முடைய காரியங்களை எல்லாம் கைகூடி வர பண்ணுவார். நம் துக்க நாட்களை முடியும்படிக்கு கர்த்தர் செய்வார். ஆமீன் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாசிங்க இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார்.
ஆமென். நீ அழுது கொண்டிராய். இல்ல, அதை மாத்திரம் வாசிங்க. இனி நீ அழுது கொண்டிராய். ஆமென். உன் துக்க நாட்கள் முடிந்தது மகனே மகளே, இனி நீ அழுது கொண்டிராய். ஆமென். துக்க நாட்கள் முடிஞ்ச பிறகு நமக்கு எப்படிங்க அழ வருது? சித்ராம்மா கவனிங்க, அப்புறம் பேசலாம். சித்ராம்மா இங்க பாருங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க, யாரும் பேசக்கூடாது சபையில். கர்த்தர் பேசுகிறாரு, காதுள்ளவன் கேட்க வேண்டும். நம்ம சபை முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் பேசிக்கொள்ளலாம். அப்போ இனி நீ அழுது கொண்டிராய். ஒருவேளை எத்தனையோ காரியத்துக்காக நம்ம அழுதுகிட்டே இருக்கலாம், நம்ம புலம்பிகிட்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாதம் என்ன சொல்றாரு? இனி நீ அழுது கொண்டிராய். வாசிங்கள், இன்னொரு முறை வாசிங்கிறது 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். சீயோனில் சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். ஆமென். எருசலேம் என்றால் தேவாலயம், அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடு என்றால் ஜெப வீடு. இந்த ஜெப வீடு, இது அப்பத்தின் வீடு. இங்க வந்து நம்ம கொடுக்கிற வசனங்கள் எல்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க? அப்பம். அப்பம் என்றால் ஆகாரம். அப்போ அப்பத்தின் வீடாக இருக்கிறபடினால சீயோனை சேர்ந்த ஜனங்கள் என்ன செய்வார்களா? வாசமா இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டு இராய். ஹல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை காரியத்துக்கு நீங்கள் அழுது இருக்கிறீங்க 10வது மாசத்துல? வெளியில சொல்ல முடியாத அழுகை. நான் கூட கடந்த நாட்கள் அழுதேன். இந்த இடத்தையெல்லாம் வந்து மெஷர் பண்ணிட்டு போயிட்டு, இவ்வளோதான் உங்களுக்கு இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தோம், இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு வரும், இவ்வளோ லட்சங்கள் வரும், நம்ம ஆலயத்தை இப்படி கட்டணும், இப்படி பண்ணணும், அப்படி இப்படி என்று சொல்லி நாங்கள் ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தோம். பட் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டு. பாதி கூட இல்லை, கால் பாகம் கூட. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே நான் வந்து அழுதேன். கண்ணீர் என்னால் கொட்டேன். கண்ணீர் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அழுதேன், கொட்டுறேன். துக்கம் அடைக்குது. எப்படி கர்த்தாவே, நான் இதுதான் நம்பிட்டு இருந்தேன். நம்ம வந்து இதை வைத்து நம்ம ஆலயத்தை நம்ம மாடிஃபை பண்ணணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்தேன். பட் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஆகிவிட்டது. அதுக்குள்ளே அவங்க சன்னு ரொம்ப ரொம்ப ஆஷா பேசினார். நாங்கள் தான் இதை கொடுத்துட்டோமே, நாங்கள் தான் அதை கொடுத்துட்டோமே, நீ என்னடா கொடுத்தேன்னு கேட்டிருப்பேன் நான். இப்போ நம்ம எதுவும் பேசக்கூடாது, சைலண்ட்டாக துக்கப்பட்டேன். அந்த துக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, துக்கம்னா சும்மா அப்படியே கண்ணீரை கொட்டுறது கிடையாதுங்க. அந்த துக்கமானது இந்த தொண்டையை வந்து அடைக்கும். அந்த கண்ணீர் அப்படியே வந்து ததுமி நிற்கும். நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், நிறைய காரியங்கள் பார்த்துருக்கேன். அப்படி நான் தொண்டையை அடைக்கும் பொழுது அந்த கண்ணீர் அப்படியே வந்து, அப்படி ஒரு துக்கம் எவ்வளோ இருக்கும் பாருங்க. அப்போ தான் கர்த்தருடைய ஆவி என்ன சொன்னார்? உன் துக்க நாட்கள் முடிந்தது மகளே. ஆமேன்னு சொல்லுவோமா? எப்பெல்லாம் நம்ம துக்கப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறோமோ, கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கர்த்தர் தெளிவாக பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம் அவர். நம்ம தான் அவர்கிட்ட நம்ம நெருங்கி போகிறது கிடையாது. நம்ம நெருங்கி போவோமானால் அவர் தெளிவாக நம்மோடு பேசுவார். நாம் பேசுவதற்கு இடம் கொடுக்கணும். அவர் எதிர்பார்ப்பார், என் மகன் என் மகள் என்னோட பேச வருவாங்க. என்ன பேசுறது? ஜெபம் செய்யுங்க, கர்த்தர்கிட்ட பேசுங்க. சிஸ்டர் ஒருத்தங்க சாட்சி கொடுத்தாங்க. அந்த கண்மலை உடைத்து தண்ணீரை கொடுத்தீங்களே, அந்த அம்மாவுக்கு வேதத்தை படிக்க தெரியாது, படிப்பு அறிவு கிடையாது. பட் என்ன இருக்கு சொல்லுங்க? ஜெபாவி இருக்கு. இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், படிப்பு தேவையில்லைங்க, ஜெப ஆவி. அந்த கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்து நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. எப்படியெல்லாம் ஜெபிக்கணும், என்ன ஜெபிக்கணும், எதை பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி சொன்னாங்கல்ல அவங்க. பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் வந்து நிறைய நம்ம விசுவாசத்தை நம்ம வளர வேண்டும். அப்படியாக இன்றைக்கி நம்முடைய துக்கங்கள் அநேகம் இருக்கும். அந்த துக்கத்தையெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் போயிட்டு நான் துக்கமாக இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன்னு நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கர்த்தரிடத்தில் சொல்லி அழுது பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். ஆமீன் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னும் ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். வாசிங்கள். மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்திய சுவிசேஷம் 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆமீன். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்களாம்? ஆறுதல் அடைவார்கள். இன்றைக்கு நம்ம 10 மாதங்கள் துயரம், கஷ்டம், தொல்லை, துக்கம், பலவிதமான வேதனைகள், வியாதிகள், பலவீனங்கள், பற்றாக்குறை, ஏதேதோ காரியத்தை நம்ம கடந்து வந்திருக்கலாம். துயரம். அந்த துயரப்படுகள் எப்படி இருப்பார்களா? ஆறுதல் அடைவார்கள். அப்படி தானே அந்த துயரப்படுகள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆறுதல். இந்த உலகத்தில் ஆறுதல் படுத்துவதற்கு யாரும் கிடையாது. ஒருவேளை ஃபார்மாலிட்டிக்கு அப்படி சொல்லிடலாம்.
ஆனால் சொன்னவங்க நமக்கு என்ன செய்ய முடியாது, ஆறுதலாக இருக்க முடியாது. ஆனால் இயேசு ஒருத்தர் தான் நமக்கு ஆறுதலாக இருக்க முடியும். அருமையான சகோதரி மேரி சிஸ்டர் அவர்கள் ஒரு சம்பவத்தை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். அவங்க அம்மா மரிக்கிறதுக்கு முன்னாடி நானே உனக்கு ஆறுதல் அப்படின்னு கர்த்தர் பேசியிருக்காரு. தாயார் மிகவும் அருமையான ஜெபத்தாய், நல்ல ஒரு பக்தி நிறைந்தவர்கள், புத்தியுள்ள ஸ்ரீ. இன்னொருத்தர் சொல்கிறாங்க எனக்கு அந்த சாட்சியை, இன்னொரு நபரோடு நான் பேசி கொண்டிருக்கும் போது அவங்க சொல்கிறது என்ன தெரியுமா, அவங்க புத்தியுள்ள ஸ்ரீ. இன்றைக்கி நம்மை கூட பார்த்து அநேகர் சொல்ல வேண்டாம் புத்தி உள்ள ஸ்ரீ, ஐயோ இந்த ஸ்ரீயா ஜெபிக்காதே, இந்த ஸ்ரீயா வேதமே வாசிக்காதே, இந்த ஸ்ரீயா பாட்டையே பாடாதே, அப்படி நமக்கு அந்த சாட்சிகள் வரக்கூடாது. இந்த ஸ்ரீ எப்படி புத்தி உள்ள ஸ்ரீ என்று சொல்ல வேண்டும். அப்போ புத்தி உள்ள ஸ்ரீனா எப்படி இருக்க வேண்டும், கணவர் கொஞ்சம்தான் காசு கொடுப்பாரு, அந்த கொஞ்ச காசுலேயே நம்ம குடும்பத்தை என்ன செய்யணும், நான் திறமையாக நாம் நடத்த வேண்டும். கணவர் 5000 கொடுக்குறாருன்னா ஸ்ரீகள் நம்ம என்ன செய்யக்கூடாது, 10,000 ரூபாய்க்கு நம்ம செலவு செய்யக்கூடாது. 10,000 ரூபாய்க்கு செலவு செஞ்சால் 5000 ரூபாய் யார் கட்டுவாங்க? இல்லை, யாருங்க சிஸ்டர் கட்டுவாங்க? கணவர்கிட்ட நம்ம டோஸு தான் வாங்கணும். என்ன பண்ண ஏது பண்ண, உங்ககிட்ட நான் காசை கொடு, தலைமை பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், குடும்பத்தை நான் ரன் பண்ணுறேன், நான் ப்ரொவிஷன் வாங்கி போடுறேன், நான் பண்ணுறேன் பாருன்னு கணவர் என்ன செய்வார், ஏச ஆரம்பிச்சிடுவார். அதனால தான் புத்தியுள்ள ஸ்ரீயாக நாம் இருக்க வேண்டும். அப்போ புத்தியுள்ள ஸ்ரீயாக இருக்க வேண்டுமானால் நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் வேதம் வாசிக்க வேண்டும். அப்போதான் நமக்கு கர்த்தர் புத்தியை கொடுப்பாரு. இப்படியாக இன்றைக்கி நம்முடைய நாட்களில் நம்ம அதை அழுதுகிட்டு அங்கே இங்கே நம்ம சொல்லி கொண்டு இராதபடி நாம் தேவனுடைய சமூகத்தில் பாருங்கள், நீங்கள் ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் நம் துக்கத்தை எல்லாம் துயரத்தை எல்லாம் மாற்றி நமக்கு ஆறுதலை கர்த்தர் கொடுப்பாரு. ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமாம். இவங்க அம்மா ரெபேக்காள், வேதத்தில் இருக்கிற ரெபேக்காள் மரித்து விடுகிறார்கள். அப்போ ஈசாக்குடைய தாய், அப்போ ரெபேக்காள் மரித்த உடனே ஈசாக்குக்கு ஒரு துக்கம் இருந்தது. வாசிக்கலாம், ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். ஆதியாகமம் 24:67. அப்போது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஆமென். ஈசாக்குக்கு ஒரு துக்கம், தன் தாய் மரித்து விட்டார்கள். தன் தாயை மிகவும் நேசித்த ஒரு அருமையான ஒரு ஈசாக்கையா மரித்த உடனே தாய்க்காக ஈசாக்கு துக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் பாருங்க, தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அப்போ ரெபேக்காள் என்ற மனைவியாக மாறின உடனே ஈசாக்குக்கு இருந்த துக்கம் மாறினது. இன்றைக்கு நம்முடைய கணவர்கள் மனைவிகள் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய கணவருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். நம்முடைய மனைவி கணவருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும், தொல்லையாக இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? போன வாரம் கூட சத்யபிரபு பிரதர் சொன்னார், இம்சை அப்படின்னே நான் செல்ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு ஒரு பிரதர் சொன்னாங்க. இம்சைனா என்ன, அது ஏதோ தொல்லை கொடுக்குறது போல். அப்படியாக நம்ம அப்படி இருக்கக்கூட குடும்பத்தில் நம் கணவருக்கு நம் மனைவி கணவர் மனைவிக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும், மனைவி கணவருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது தான் நம்முடைய துக்கம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள், சந்தோஷமாக மாறும். கணவருக்கு ஒரு துக்கம் என்றால் மனைவி என்ன செய்ய வேண்டும், உபவாசம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். கணவரிடத்தில் காரியத்தில் நம்ம பங்கு கொள்ளணும். அதே போல் மனைவி என்ன செய்ய வேண்டும், கணவருக்காக ஜெபிக்க வேண்டும். நேற்று ஒரு மகள் அப்படி தான் ஃபோனில் பேசும்போது, அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி என் வீட்டுக்காரர்கிட்ட நான் சொன்னம்மா, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா நான் நல்லாயிடுவேன்னு சொன்னாங்க. அதே போல் எங்கள் வீட்டுக்காரு என்னை எதிர்க்க ஜெபிக்கலம்மா, மறைந்திருந்து போயிட்டு எனக்காக ஜெபம் பண்ணார், இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறம்மான்னு சொல்லி நேற்று சாயங்காலம் மகள் ஃபோனில் பேசுகிறாங்க. பார்த்தீங்களா? அப்படி தான் இருக்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்திலையும். இன்னைக்கு கூட செல்வி சிஸ்டர் சொன்னாங்க பாருங்கள், என் கணவர் எனக்காக ஜெபிச்சார், என் கால்வழி நல்லா மாறிவிட்டது. அப்படி இருக்கும்போது தான் அந்த ஆறுதல் நமக்கு உண்டாகும். இன்றைக்கு ஆறுதலுக்காக எங்கெங்கேயும் அலைந்து ஓடுறாங்க, அதை பண்ணுறாங்க. எங்கேயும் ஓடக்கூடாது. ஆறுதல் வேண்டுமானால் நாம் ஜெபிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்க வேண்டும்.
கணவர் வந்து மனைவி நேசிக்கணும், மனைவி வந்து கணவரை நேசிக்கணும். அவங்களுடைய துக்கங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஷேர் பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி பண்ணிக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆறுதல் அடைய முடியும். அதனால தான் மத்தேயுல நாம் வாசித்தோம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஈசாக்கு தன் தாய்க்காக துக்கப்பட்டார், அந்த துக்கம் சந்தோஷமாக மாறினது. இன்றைக்கு குடும்பங்களில் பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீங்களா? கணவன் மனைவி புரிந்து கொள்ளவில்லை, பிள்ளையினால் நான் துக்கப்படுறேன், கணவனால் நான் துக்கப்படுறேன், மனைவினால் நான் துக்கப்படுறேன்னு சொல்லி அது போல ஒரு காரியத்தில் நீங்கள் கடந்து போயிட்டுருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இன்னைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. உங்கள் மனைவி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க, உங்கள் கணவர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க, உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களில் சந்தோஷத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமேன். அதே வாசித்து பாருங்கள், எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21, 22. எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21, 22. ஆதார் மாதத்தின் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும், அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும், அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து, அந்த நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும், ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும், எளியவர்களுக்கு தியான தர்மம் செய்யவும் வேண்டுமென்று திட்டம் பண்ணினான். ஆமேன். பாருங்க, வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளிலே யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாக. அப்போ ஆமான் வந்து அத்தனை யூதர்களையும் அழிக்க வேண்டும் என்ற திட்டம் போட்டார். அவர் வந்து ராஜாவுடைய முத்திரையை வாங்கி அதை செய்து எல்லா தேசத்துக்கும் அனுப்பிவிட்டார். அதை தான் எஸ்தரும் தாதிமார்களும் மொர்தேகாயும் சேர்ந்து உபவாசம் எடுத்து ஜெபித்தார்கள். ஜெபித்தது நிமித்தம்தான் அந்த கட்டளை எல்லாம் மாற்றப்பட்டது. அதற்கு தான் இந்த ஆதார் மாதத்தில் என்ன செய்கிறார்கள்? இளைப்பாறுதல் அடைந்த நாட்களை அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் சஞ்சலப்பட்டாங்க. ஐயோ, என் குலம் அழிய போகிறதே, என் யூத இனம் அழிய போகிறதே, எல்லாரும் நான் வந்து ராணியாக மாறிவிட்டால் எனக்கு அழிவில்லை, என் இனம் முழுவதும் அழிய போகுது. ஒன்றல்ல ரெண்டல்ல, எத்தனை தேசங்கள், 127 தேசத்தில் இருக்கிற அத்தனை யூதர்களையும் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் அழிக்க வேண்டும் என்று ஆமானுடைய திட்டமாக இருந்தது. அப்பொழுது பாருங்க, எஸ்தர் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறார்கள். ஜெபித்த மாத்திரத்தில் கர்த்தர் என்ன செஞ்சாரு? அந்த சஞ்சலத்தை சந்தோஷமாக மாற்றினார். இன்றைக்கு உங்கள் குடும்பங்கள் சஞ்சலத்தை போயிட்டு இருக்கா? உபவாசம் எடுத்து நம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம் உபவாசம் எடுத்து நம் ஜெபிக்கும் பொழுது நம் குடும்பத்தில் இருக்கிற சஞ்சலங்களை கர்த்தர் எப்படி மாற்றுவார்? சந்தோஷமாக மாற்றுவார். மாற்றுவாரா? மாற்ற மாட்டாரா? பின்னாடி இருக்கிறவங்களுக்கு காது கேட்குதுங்களா? கர்த்தர் மாற்றுவாரா? எப்போ மாற்றுவார் சொல்லுங்க? உபவாசம் எடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். நம் குடும்பத்திற்காக நாம் தான் ஜெபிக்க வேண்டும். என்ன சொல்றீங்க? மற்றவங்க ஜெபிக்கலாம், இல்லை நான் ஜெபிக்கிறேன் இல்லை என்று சொல்லவில்லை, மற்றவர்களும் ஜெபிக்கலாம். பட் நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாரத்தில் ஒரு நாள் ஆகலாம், மாதத்தில் ஒரு நாள் ஆகலாம், நம்ம என்ன செய்ய வேண்டும்? உபவாசம் எடுத்து நம் குடும்பங்களுக்காக நம் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படி செய்யும் பொழுது நம்முடைய சஞ்சலங்களை கர்த்தர் என்ன செய்வார்? சந்தோஷமாக மாற்றுவார். நம்முடைய காரியங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றுவார். அதை பாருங்க, மகிழ்ச்சியாக மாற்றுவது மாத்திரமல்ல, அந்நாட்களில் விருந்துண்டு அந்த சந்தோஷம் கொண்டாடவும், ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும், எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வந்து விட்டது, ஒரு நல்ல காரியம் நடந்து விட்டது, அதை நம்ம வாயிலேயே சொல்லி கொண்டிருந்தால் போதுமா? அதை என்ன செய்ய வேண்டும்? ப்ராக்டிக்கலாக நம்ம செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? தான தர்மம் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் பங்குகளை அனுப்ப வேண்டும். என்ன சிஸ்டர், என் குடும்பத்தில் சந்தோஷம் வந்தால் நானும் என் ஃபேமிலி தானே நாங்கள் என்ஜாய் பண்ணணும், மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்க சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வசனம் சொல்லுகிறது, யூதர்கள் பாருங்கள் அழிய வேண்டும் என்று இருந்தபடினால அந்த நாட்கள் அந்த அழிவை கர்த்தர் மாற்றினார். அந்த சஞ்சலத்தை சந்தோஷமாக மாற்றினார். அந்த வருத்தத்தை எல்லாம் மாற்றினார். அதற்காக அவங்க என்ன செஞ்சாங்க? விருந்து உண்டு அந்த பங்குகளை ஏழை எளியவர்களுக்கு அனுப்பினார்கள். இன்றைக்கு உங்கள் திருமண நாள் வருகிறதா? உங்களுக்கு பிறந்த நாள் வருகிறதா? நம்ம என்ன செய்யலாம்? ஏழை எளியவர்கள் நம்ம பங்குகளை கொடுக்கலாம். ஒரு 20 ரூபாய் இட்லி, என்ன சொல்லுங்க, 3 இட்லி 20 ரூபாய் என்னன்னு தெரியல, சரி பரவாயில்ல, ஒரு 20 ரூபாய்க்கு பிரிஞ்சி சாதம் விற்கிறாங்க.
வாங்கிக்கோங்க. உங்கள் திருமண நாள் வருதா, ஒரு 5 பேக்கெட் வாங்குங்க, ஒரு 10 பேக்கெட் வாங்குங்க. இல்லை முடிஞ்சால் நீங்கள் வேறு ஏதாங்களும் செய்யுங்க. நீங்கள் ஏழை எளியவங்க கொடுங்களேன். இங்கே ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்களுக்கே சின்ன சேலரி தான். அவங்களும் வந்து ஒரு அம்மா இருக்காங்க, வயசான அம்மா. அந்த சகோதரி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, யாருக்காகிலும் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி பஸ்ஸில் போகும்போது வரும்போது பரதேசி திக்கற்றம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு எதாகிலும் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க அதுதான் நல்லது. அப்படி தான் நம்ம இருக்க வேண்டும். நம்மளே சாப்பிட்ணும், நம்மளே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி இன்றைக்கு யூதர்கள் பாருங்கள், இந்த எஸ்தர் ராஜாத்தின் நாட்களில் பங்குகளை வரிசையாக ஏழைகளுக்கும் எளியோர்களுக்கும் தங்கள் சஞ்சலத்தை சந்தோஷமாக மாற்றினார், தங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார் என்று சொல்லி அவங்க கொண்டாட ஆரம்பிக்கிறார்கள். இன்றைக்கு தேவஜனமே, நம் குடும்பத்தில் கூட துக்கத்தை நீங்கள் கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவாரானால் நீங்களும் ஏழை எளியர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். உங்கள் வீட்டில் வருகிற பர்த்டே பார்ட்டி வருதுங்களா, அல்லது திருமண நாள் வருதுங்களா, அல்லது உங்களுடைய அம்மா அப்பா இறந்த நினைவு நாள் வருகிறதுங்களா, எது வருகிறதோ அப்பொழுது நீங்கள் என்ன செய்யலாம், ஏழை எளியவர்களுக்கு உங்கள் பங்குகளை நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபை கொடுத்து நடத்துவார். ஆமென். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமீன். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நம்மை கர்த்தர் என்ன செய்வாராம், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். பாடு, நம்ம குடும்பத்தில் பாடு வேதனைகள் எவ்வளோ வரலாம். சுவிசேஷத்து நிமித்தம் பாடுகள். அமெரிக்க தேசத்தில் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு இளம் ஊழியர், அவரை சுட்டு கொன்று விட்டார்கள். பாடு. அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கு இரத்த சாட்சிகள் வரிசையில் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு கூட பாடுகள், உபத்திரம் வருகிறதா, போராட்டம் வருகிறதா, எனக்கு மட்டும்தான் வருது, நான் மட்டும் எனக்கு மட்டும்தான் வருது நம்ம சொல்கிறோமே, ஏன் வருகிறது? அந்த பாடு வரும் பொழுது அந்த பாடை, அந்த உபத்திரவத்தை எப்படி நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். கொஞ்ச காலம் பாடு நம்பிக்கை உங்களை சீர்படுத்துவார். இப்போ வந்து ஒரு சிற்பம், ஒரு சிலையை வந்து வடிவமைக்க வேண்டுமானால் அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து அப்படியே சிலையே நீ வான்னு சொன்னால் வந்துடுமா? அந்த சிலை என்ன செய்யணும் பாப்பா சொல்லு. இப்போ கல் இருக்குது, ஆமாம், செதுக்கணும். தெரியாதுங்க ஆண்டி, என்ன பண்ணணும், சிலையை செதுக்கணும். உளியை வச்சு என்ன சொல்கிறீங்க, அதை சம்மட்டியை வச்சு அதையெல்லாம் செதுக்கி அந்த தலையை ஒரு ஷேப்பாக்கி அந்த கையை வந்து கொண்டு வந்து, இல்லை அந்த முகத்தை கொண்டு வந்து கண்ணை வச்சு மூக்கு வச்சு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுதான் கர்த்தர் சீர்படுத்துவார். அப்போ எப்படி சீர்படுத்துவார்? கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நம்ம சீர்படுத்துவார். அதை சீர்படுத்தி அதை எந்த மரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மரம் எப்படி வேணாலும் நீ வளர்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுற முடியாது. அந்த மரம் வந்து கோணல் மாணல் அங்கே பக்கத்து விட்டு அங்கங்கே போகாதபடிக்கு என்ன செய்வார்கள், அந்த மரக்கிளையை அவ்வப்போது அதை கட் பண்ணி விடுவார்கள். அதை கட் பண்ணால் தான் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஃபாரின்லலாம் நீங்கள் போய் பாருங்கள், ஊட்டி கொடைக்கானலில் பாருங்கள், அந்த மரங்கள்லாம் என்ன அழகாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன, அதை நன்றாக கட் பண்ணி விடுவார்கள். அதுதான் சீர்படுத்துவார்கள். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட கர்த்தரை வந்து நம்மை சீர்படுத்துவார். சில நேரத்தில் வியாதியை கொடுப்பாரு, சில நேரத்தில் பலவீனத்தை கொடுப்பாரு, சில நேரத்தில் நஷ்டத்தை கொடுப்பாரு, சில நேரத்தில் தோல்வியை கொடுப்பாரு. நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்ள, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படிங்க ஆண்டி சிஸ்டர், தோல்வியை போய் நான் சந்தோஷமாக ஆமாம், அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால்தான் நாம் கொஞ்ச காலம் பாடணும். நம்மை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவார். நம்ம ஸ்திரப்படுத்தி ஒரு இடத்துல நிலைநிறுத்துவார். அப்போ மகனே மகளே, நீ இயேசுக்காக நின்னலையா, இயேசுக்காக நீ பாடு அனுபவிச்சல்ல, இதோ மகளே உனக்காக நான் என்ன பண்ணுறேன், உன் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றி உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்தை நான் கொண்டு போய் உன்னை சேர்க்கிறேன். உன்னை சேர்க்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நாமே சொல்லுவோமா? எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துக்கு இங்கே போகிறதுக்கு ஆசையாக இருக்கிறீங்க? ஒருத்தர் தான். பரலோக ராஜ்யத்துக்கு எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறீங்க? ஆமாம், பரலோக ராஜ்யம். இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லைங்க. ஒரு பிரதர் வந்து திருமணத்துக்காக ஒரு பயோடேட்டா எனக்கு அனுப்பியிருந்தாங்க.
எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் அம்மா அவங்க சபையில் ஒரு பையனுக்கு கேட்டிருந்தாங்க. சரி, நான் இது சரியாக வாசிக்கலை, ஏதோ படித்தது என்ன படித்தது அது அம்மா அப்பா பேர் அதை மாத்திரம் நான் வாசிட்டு நான் அவங்களுக்கு அனுப்பிவிட்டேன். அந்த சிஸ்டர் என்னை கால் பண்ணி, சிஸ்டர் சொந்த வீடு இருக்கான்னு கேட்குறாங்களே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சொந்த வீடு இங்கேங்க இருக்குது, பரலோகத்தில் தான் நமக்கு சொந்தம். இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை. இந்த வீடு வந்து நம்ம வாடகை வீடு. அப்போ எல்லா அலைன்ஸுமே வந்து சொந்த வீடு தான் வேணும்னா திருமணமே ஆகாது சிஸ்டர். பரவாயில்ல, இருக்கட்டும், விட்டுருங்க, வேறு எதனா நம்ம என்ன செய்யலாம், பார்த்து கொள்ளலாம். இல்லை அதுக்கெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. சொந்த வீடு என்ன பண்ண போகிறோம்? சொந்த வீட்டை வச்சுக்கிட்டு நம்ம இந்தியாவில் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ ஓனர், உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? நம்பர் 1 டீலர். அவர் ஃபர்னிச்சரில் அவர் சூப்பராக இருக்கும். அவர் பிஸ்னஸ் அப்படி ஓஹோ என்று இருந்த மனிதர் கொரோனாவில் இறந்துட்டார். அந்த கோடியெல்லாம் அவரை விடுவிக்க முடியல. அந்த கொரோனாவில் அநியாயமாக அவர் மரித்து விட்டார். இன்றைக்கி சொந்த வீடு நம்ம விடுவிக்காது. இன்றைக்கி நகைகள் பணம் காசு நமக்கு கூட வராது. நம்ம கூட வருது எது சொல்லுங்கள்? கர்த்தர் ஒருத்தர் தான். எல்லாரும் விட்டுடுவாங்க, இயேசு தான் நம்ம கூட வருவார். அப்படி நமக்கு கர்த்தருடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் நமக்கு இருக்கிறபடினால நம் துக்கம், நம் பாடு, கொஞ்ச காலம் நம்ம பாடு அனுபவிக்க வேண்டும். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இதன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே, அந்த நாடு சுதந்தரிப்பே. ஆமென். சீஷருடைய துக்கம் சந்தோஷமாக மாறினது. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். உலகமோ சந்தோஷப்படும். அடுத்தபடி நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். 12 சீஷர்கள், அந்த 12 சீஷர்களும் இயேசுக்காக பயங்கர பாடுகள், இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். புதிய ஏற்பாட்டில் முதல் இரத்த சாட்சி யார் சொல்லுங்கள் பார்க்கலாம்? புதிய ஏற்பாட்டில் முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான். தெரியுமா? நல்லா தெரியுமா? வேற யாருக்கும் தெரியுமா? முதல் இரத்த சாட்சி யாருமா? அம்மா சொல்லம்மா சொன்னீங்க. யாருமா? யோவான். வெரி குட். யாருமா? ஏனோக்கு. அவர் இரத்த சாட்சி இல்லைங்களே, அவர் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இரத்த சாட்சி யோவான். என்ன சொல்கிறீங்க? யோவான் ஸ்நானகன். அந்த அம்மா ஏரோதியாளுடைய மகள் என்ன பண்ண? நடனம் ஆடினாள். நடனம் ஆடி அந்த பர்த்டே வருது. அந்த பர்த்டேயில் அந்த அம்மா போயிட்டு தீய காரியத்தை மகளுக்கு சொல்லி கொடுக்குறா. நீ போயிட்டு ராஜா கிட்ட கேளு, இந்த ராஜா வந்து பிறந்த நாள்னா யாருக்காகலாம் கிஃப்ட் கொடுப்பாரு, அப்போ என்ன கொடுக்கணும்னு சொல்லி கேட்கும் பொழுது யோவான் ஸ்நானனுடைய தலையை கேளு. அப்போ யோவான் ஸ்நானனை கொண்டு போயிட்டு சிறையில் வச்சுருந்தாங்க. உடனே யோவான் ஸ்நான தலையை வெட்டி கொண்டு வந்து அந்த தட்டில் வச்சு அந்த மகளுக்கு கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? சீஷர்கள் எவ்வளவாக பாடுகள் அனுபவித்தார்கள். அப்படி ஒவ்வொரு சீஷர் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அடுத்தபடி பேதுரு தலைகீழாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் தலையை கொன்று அதை இது பண்ணார்கள். யோவானை எரிகிற அக்னி, அதாவது எண்ணெய் சட்டியில் அவர்களை போட்டார்கள். அப்பளம் பொரிக்கிறது போல, மீன் வறுக்கிறது போல யோவான் ஐயாவை அந்த எண்ணெய் சட்டியில் போட்டாங்க. ஒரு பக்கம் மாத்திரம் அவர் வெந்தார், அடுத்த பக்கம் திருப்பி போடலை. திருப்பி போடாதபடி அவரை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க? பத்மு என்ற தீவில் கொண்டு போயிட்டு அவரை கைதியாக வைத்தார்கள். எவ்வளோ பாடுகள் பார்த்தீங்களா? எவ்வளோ உபத்திரம் பார்த்தீங்களா? ஒவ்வொரு சீஷர்களும் அப்படியாக இயேசுக்காக நின்றார்கள். அப்படி இயேசுக்காக சகித்த சீஷர்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, உலகம் வந்து உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்றைக்கு தேவஜனமே, நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறப்போகுது. நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் ஏதுங்க என் வாழ்க்கையில் சந்தோஷம்?
எல்லாரும் நல்லா இருப்பாங்க, எல்லாரும் இது பண்ணுவாங்க. எனக்கு சந்தோஷமே இல்லைங்க, எனக்கு விடுதலையே இல்லைங்க, எனக்கு சமாதானமே வராது, எனக்கு சுகமே கிடைக்காது, நான் அவ்வளோதான், என்னுடைய காரியம் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார். அதனால தான் கொஞ்ச காலம் நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்தி நம்மை நிலை நிறுத்துகிறார், நம்ம ஸ்டாண்டர்ட் பண்ணுகிறார். ஒரு இடத்துல நம்ம நிலையாக நிற்க வேண்டுமானால் நம்மை நன்றாக சீர்படுத்த வேண்டும். நம்ம எல்லாம் நம்ம களைகள் எல்லாம் எடுக்கணும், முற்களை எல்லாம் எடுக்கணும். அப்பொழுது தான் அந்த நிலத்தில் இருக்கிற பயிர் நன்றாக விளைந்து நமக்கு தானியங்களை கொடுக்கும். இல்லை என்றால் களைகள் தான் விளைந்து அந்த பயிரை காட்டிலும் களைகள் அதிகமாக விளைந்து விடும். அதற்காக தான் அவ்வப்போது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு? சீர்படுத்துகிறாரு, நம்மை சிறப்படுத்துகிறாரு. சங்கீத யோவான் சுவிசேஷம் 16:20 23 வாசிங்க. 23 வாசிங்க. யோவான் 16:23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கல, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் எப்படி இருக்கும்? நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்கணும், இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்தில் சமாதானம் பெருகட்டும். இல்லை கேட்குறீங்களா? கேட்குதுங்களா? காது கேட்குதுங்களா? இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யணும்? என் குடும்பத்தில் சமாதானம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்தில் நன்மை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்தில் இருக்க துக்கம் சந்தோஷமாக மாறட்டும். ஆமீன் சொல்லுவோமா? நம்ம கேட்கணும். இதுவரைக்கும் நீங்கள் கேட்கல. சீஷர்களுக்கு சொல்கிறாரு, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்ள முடியும். இவைகளை நான் அப்போ ஊமையாக சொன்னாலும் அந்த ஊமையில் எவ்வளோ ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு பாருங்க. இன்றைக்கு நம்முடைய காரியம் கூட இயேசுவின் நாமத்தினால நாம் கேட்கலாம். போன வாரம் புயல் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது நான் ஜெப வீட்டில் இங்கே தான் உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் காலையில். அப்போ புயல் எப்படி வருமோ, சென்னை பட்டணம் முழுகிடும், சென்னை பட்டணமே இருக்காது அப்படின்னு சொல்லி வானிலை ஆராய்ச்சி சொல்லி கொண்டு வருகிறார்கள். சில தீர்க்கதரிசிகளும் ஜெபத்தில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். காற்றையும் கடலையும் அதட்டன இயேசுவின் நாமத்தினால காற்றையும் கடலையும் அதட்ட சொல்லி நான் சத்தமாக அதட்டினேன். இயேசு இப்படி அதட்டியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி சத்தமாக அதட்டி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இயேசுவின் நாமத்தினால் அதட்டுறேன், காற்றே நீ வரக்கூடாது, புயலே நீ வரக்கூடாதுன்னு. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு புயலை அடக்கி போட்டாரா இல்லைங்களா? சென்னை பட்டணத்தை கர்த்தர் காப்பாற்றினாரா இல்லையா? ஆமென். இன்றைக்கி நம் குடும்பத்தில் வீசுகிற புயலை, குடும்பத்தை நம் வீசுகிற சூறாவளி காற்று, குடும்பத்தில் வீசிக்கொண்ட பொல்லாங்கு, இவைகள் எல்லாம் போக வேண்டுமானால் இயேசுவின் நாமத்தினால நான் காற்றை பார்த்து நான் இறையாதே அமைதலாக இருந்து சொன்னது போல குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை பார்த்து நான் பேச வேண்டும். பிரச்சனையே இயேசு நாமத்தில் அடங்கிப்போ. கலகத்தின் ஆவியே என் குடும்பத்தில் வராத இயேசு நாமத்தில் அடங்கிப்போ. சந்தேகத்தின் ஆவியே என் குடும்பத்தில் வராத இயேசு நாமத்தில் அடங்கிப்போ. மாந்திரிக கிரியையே ஏவல் ஆவியே என் குடும்பத்துக்கு வராத இயேசு நாமத்தில் அடங்கிப்போ என்று சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? நம்முடைய சந்தோஷம் நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாரு. ஆமேன் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17-18 அங்கு ஒரு ஸ்திரியை குறித்து நான் வாசிக்கிறோம். அன்னாள், உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். அன்னாள் என்ற சகோதரி, அவங்க குழந்தை இல்லாதனால மிகவும் கிளேசப்பட்டு துக்கம் நிறைந்தவராக இருந்தார்கள். அப்பொழுது பாருங்க, அன்னாளுடைய ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து அன்னாள் பின்பு அவள் துக்கமுகமாய் இருந்ததில்லை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாருக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இனி துக்கம் இல்லை, இனி அழுகை இல்லை, இனி சஞ்சலம் இல்லை, இனி வருத்தம் இல்லை. அப்போ அன்னாள் வாழ்க்கையில் பாருங்கள், துக்கம் 10 ஆண்டுகள். எவ்வளவோ வார்த்தைகள் அந்த அம்மா வாங்கியிருப்பாங்க. அந்த அம்மாவுடைய சக்களத்தி எவ்வளோ பேசியிருப்பாங்க. கணவர் அதிகமாக நேசித்தாலும் அந்த வார்த்தை அக்னியில் நடக்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் தெரியும்.
தண்ணீரில் மூழ்கி போகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் தெரியும். பாடுகள் அனுபவிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலியும் அந்த வேதனையும். அன்னாள் பாருங்கள் மிகவும் துக்கப்பட்டு கிளேசப்பட்டு அவங்க அழுது கொண்டிருக்கும் போது அவங்க ஆலயத்துக்கு போயிட்டு, அவங்க வருடந்தோறும் ஆலயத்துக்கு போவது வழக்கம். அப்போ ஆலயத்தில் போயிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுது, அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது. இன்றைக்கு நாம் கூட ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். வீட்டில் உட்காந்து ஜெபிச்சாலும் கர்த்தர் கேட்பார். நீங்கள் பஸ்ஸில் உட்காந்து ஜெபிச்சாலும் கர்த்தர் கேட்பார். நீங்கள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஜெபிச்சாலும் கர்த்தர் கேட்பார். நீங்கள் எங்கே வேணாலும் ஜெபிக்கலாம், ஆனால் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அன்னாளுடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றினார். அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாரு. அந்த அம்மா பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பீர்களானால் அதை நான் உங்களுக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. சில பேர் சொல்லுவாங்க, அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்திரீ அதை கரெக்டாக செஞ்சாங்க, கரெக்டாக அதை கர்த்தருக்கு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு 2-3 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாரு. இன்றைக்கு அருமையான தேவஜனமே, அன்னாள் வாழ்க்கையில் இருக்கிறது போல நம்முடைய வார்த்தையில் கலங்க பண்ணுறாங்களா? வார்த்தையை சொல்லி நமக்கு விரோதமாக நம்ம பேசி நம்மளை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களா? கலங்காதீங்க. அன்னாளுக்கு செய்த கர்த்தர் இன்னைக்கு நமக்கும் செய்வார். அன்னாளுடைய முகம் அப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. அந்த 10 ஆண்டுகள் துக்கமாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அன்னாளுடைய முகம் துக்கமாக இருக்கவில்லை. அன்னாளுக்கு கர்த்தர் செய்தவர் இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாக செய்வார். நம்ம குடும்பங்களில் சந்தோஷம் நிறைவாக இருக்க போகிறது. அந்த துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாற போகிறது. நம்முடைய சஞ்சலங்களை எல்லாம் கர்த்தர் நீக்கி போட்டு கர்த்தர் நம்ம குடும்பத்தை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே அப்பா, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற எங்களை நீர் சீர்படுத்தி சிறப்படுத்தி எங்களை பலப்படுத்தி எங்களை நிலைநிறுத்தி தேவ ராஜ்யத்துக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும் ஐயா. எங்கள் குடும்பங்களில் சமாதானம் பெருகட்டும் ஐயா. எங்கள் குடும்பங்களில் நன்மைகள் பெருகட்டும் ஐயா. ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டது துக்கம் மாறி அவன் சந்தோஷமாக இருந்தது போலப்பா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் கர்த்தாவே எல்லா துக்கங்களும் சந்தோஷமாக மாறட்டும் ஐயா. பிள்ளைகளுக்காக துக்கப்படுகிற பேரண்ட்ஸுடைய துக்கம் சந்தோஷமாக மாறட்டும் ஐயா. கணவருக்காக துக்கப்படுகிற மனைவிமார்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறட்டும் கர்த்தாவே. அப்பா அம்மாக்கு நன்றி அப்பா. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க ஐயா. மீதமான காரியங்கள் எல்லாவற்றும் தேவரே நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்க. துதிக மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆமேன். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமேன்.